நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெரினா திரைப்பட குழு எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சார், இப்போ இந்த படத்துல நிறைய மெரினான் பேசுறது நான் தான் வருவேன். ஓகே, சோ இந்த படத்துல வந்து நிறைய நான் வந்து டைரக்டர் சார் கிட்ட பேசின மாதிரி நிறைய முக்கியமான மெசேஜஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் முடியாம போகும். அப்படிங்கிறது தான் இந்த பசங்க மூலமா சொல்லியிருக்கிற ஒரு அழகான விஷயம். அது எதனால அந்த தாட் அப்படிங்கறது நீங்க சார்ட்ட தான் கேட்கணும். சார், could you elaborate on that? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மெரினாவில் நடக்கிற வாழ்க்கையை மட்டும் சொல்லாமல் அங்கே வாழ்கிற சிறுவர்களுடைய விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த வயதில் குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள வந்து குழந்தை தொழிலாளர்கள் ஆக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். வெரி நைஸ். ஒரு அழகான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கீங்க படம் மூலியமா. அண்ட் சிவா நடிச்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது? பா சூப்பராக பண்ணியிருக்கடா இது அப்படின்னு பார்த்து சொன்ன சீன். லவ் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 லவ் சீன் இருக்கும். இருங்க அடுத்து கேளுங்க சொல்லுவார். அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி உக்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு லவ் ஃபீல் ஆனவன் எப்படி புலம்புவானோ அந்த ஒரு ஃபீல் கரெக்டாக இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இவர் வந்து அவரோட சிவாவுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த மெரினா பீச் உச்சி வெயிலில் வந்து உட்காரணும், மிகப்பெரிய லட்சியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது சொப்பன சுந்தரியில் வந்து உட்காரும்போது பசங்க வந்து அந்த சுண்டல் விற்கிறவங்க, டீ காஃபி விற்கிறவங்க எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதில் வந்து சிவாவுடைய அந்த ரியலாகவே உண்மையாகவே ஒருத்தன் டார்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்ணா டீயா காஃபி என்ன அப்படிங்கும்போது விஷம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. Thank you so much, sir. Okay, so இப்போ அடுத்தது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நோக்கி நம்ம போக போறோம்? சார் நீங்க சொல்லுங்க. ஹீரோயின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிட் நைட்டு செவரு குதிச்சு ஹீரோ மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுப்பான். ரூமுக்கு போன உடனே ஹீரோயின் இல்லை, ஊருக்கு போச்சு, இவருக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்கிற துணிமணி இவங்க ஞாபகார்த்தமாக அங்கே இருக்கிற ஒரு நெக்லஸ்ஸு, அதுக்கு பேர் திருட்டு சார். இல்லை ஞாபகார்த்தமாக ஆனந்த் எடுத்துகிட்டு போயிடுவார். ஞாபகார்த்தமா ஆனந்த். ஆமா. சோ இப்போ அந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு அவங்கள நினைச்சு பார்க்கறாரு. அதான் சீன். எஸ். ஓகே, நீங்க தான் ஹீரோ அப்படின்னு முடிவாயாச்சு. ஓகேயா? எடுத்து அவங்க ஞாபகத்துல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு அவங்களை கூப்பிடுறீங்க. ஓகே சூப்பர், லெட்ஸ் கோ. என்னது இது? இல்லங்க எதையுமே காணோம். இவ்வளோ பெரிய நெக்லஸா? ரொம்ப பெருசு நெக்லஸ். எவ்வளோ அழகா இருக்கு. இப்படியே இந்த பாட்டுக்காக பாட வர போறது அஜித். வெல்கம். பாருங்க. என்ன மூக்கு சிந்தி எங்க மேல தெளிக்கிற? வேற பண்ணக்கூடாது. ஏங்க எவ்வளவு அழகா அவன் ஸ்டைல் பண்றான். இப்படி திரும்பி இப்படி தூக்கி போடுறான் சார். மூக்குக்கு மேல அடிச்சுனா டூவே வித்தியாசமா சொல்றான். உங்க கூட எல்லாம் டூ. ஓகே ஓகே தம்பி, அது ஒரு வாட்டி பண்ணிக்காம இந்த ஸ்டைல் அந்த அண்ணாக்கு தெரியல. அந்த ஆக்ஷனோட பண்ணு. அந்த ஆக்ஷன்ல இருந்து பண்ணுனா ஓகே. அஜித், நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நான் பார்த்ததிலே. நீ பார்த்ததிலே? அவள் ஒருத்தியை தான். அவள் ஒருத்தியை அல்ல, நல்ல அழகி என்பேன். அப்ப அது அவங்க இல்ல, வேற யாரோ ஒருத்தி. ஓகே ஓகே விட்டுருங்க அவர் பாட்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான்.
அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இடையோ இல்லை இருந்தாள் முல்லை கொடி போல் மெல்ல வளையும். சின்ன கூடை போல் விரியும் இமையும் விழியும் பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அஜித் நல்லா பண்ணீங்க அஜித். தேங்க்யூ மேம். எஸ்பெஷலி எனக்கு அந்த புரிவம் வச்சு நீங்கள் பண்ணதில் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு டவுட் என்னென்னா இந்த நான் பார்த்ததில் இந்த நான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் இது கரெக்டாக எந்த நோட்டுங்கிறது புரியாத மாதிரி இருந்தது. அது பிகினிங் பல்லவியில், கடைசி பல்லவியில் அதெல்லாம் நல்லா வந்தது. அந்த என்ன சொல்கிறது, கடைசியில் பாடி நீ முடிக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ருதியோட க்ளீனாக பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அஜித், சிங்கர்ஸ் வித் எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அதில் டெஃபினட்டாக உங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு காந்த சக்தி இருக்கு. தேங்க்யூ மேம். ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ண செல்லம். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக. சுவாமி, இந்த குழந்தைக்கு நல்ல பயங்கர ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல ஆக்டிங்கில்? கண்டிப்பாக. அவருக்கு ஒரு சீன் கொடுக்குறீங்களா நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு குட்டியா? கண்டிப்பாக பண்ணுறீங்களா? ஒரு குட்டியாக ஒரு ஆடிஷன் போட்டுடுங்கோ. கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா, உனக்கு டிவினா ரொம்ப பிடிக்கும், டிவி பார்க்குறது அப்படின்னா. அதுலேயும் அந்த டிவியில் வந்து குத்து சாங் போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணால், காலைல எந்திரிச்சு வந்து டிவி ஆன் பண்ணேன். டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்ரூமில் கொண்டு உன்னை உள்ளே விட்டு அடைச்சிட்டாங்க. இப்போ குளிச்சுக்கிட்டே இருக்கா, ஆனால் ஸ்கூலுக்கு லேட் ஆகிக்கிட்டு கூப்பிட்டே இருக்காங்க, வரல. இப்போ டிவியை ஆன் பண்ணுறாங்க, அதில் ஒரு நல்ல குத்து சாங் பாடிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஆடிக்கிட்டே கதவை திறந்துக்கிட்டு வர்ற டிவியை பார்க்க. ஸோ வந்தோடனே அம்மா வந்து தலையத்தெல்லாம் துவட்டி உன்னை ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த பாட்டை ரசிக்க வர்றாங்க. டப்புன்னோடனே டப்புன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் டயலாக்கே கிடையாது உனக்கு. இருந்தாலும் அந்த பாத்ரூமுக்குள்ளே இருந்து வெளில என்ன ரியாக்ஷனோடு ஆடிக்கிட்டே வந்து அம்மா ஆஃப் பண்ண உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? ஒரு அம்மா வேணுமே. வாங்க பாவனா, நீ குளிப்போ. நீ குளி, பக்கெட் எடுத்துட்டு வாங்க போயிட்டு. அம்மா டிவி ஆன் பண்ணிட்டாங்க, குளிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த அங்கேருந்து ஆட ஆரம்பிச்சுட்டு அப்படியே வெளில வரணும். ஓகே? அஜித்துக்கு வந்து நல்லா பாடவும் தெரியுது, நல்லா நடிக்கவும் தெரியுது, நல்லா ஆடவும் தெரியுதுங்கிறத நிரூபிச்சிட்டான். ஓகே, ஸோ அஜித், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பலத்த பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கீங்க. அதுக்கு
மனோஜி நம்ம டைரக்டர் கிட்ட இருந்து காமெண்ட்ஸ் வாங்க வேண்டாமா? இல்ல எப்படி பண்ணாரு? அஜித் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ரொம்ப அசத்துட்டாரு. அந்த லாஸ்ட் அந்த மெட்லி சாக்கி மாதிரி பாடினார் இல்லையா, அன்பிளக்டு, ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அஜித். ஃபீல் பண்ணி அதில் மயங்கி ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு நோ Waiting ஃபார் chocolate. Yay! No waiting for chocolating. மெரினா திரைப்படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ் சார் உங்களுக்கு வந்து கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லேர் ஹாம்பர் கொடுத்திருக்காரு.